எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில். பழனி 100 கோடி கோயில் நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து ஆவணங்களை கைப்பற்றின கையோட அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் கிட்ட CBCID போலீசார் தற்போது நேரில் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நில மோசடி வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் இன்று திண்டுக்கல்ல CBCID அலுவலகத்தில் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த விசாரணையில புகார்தாரராக முருகானந்தம் உள்ளிட்ட 5 அதிகாரிகள் விசாரணையில் தற்போது ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த நிலையில பழனி தாசில்தார் சஞ்சீவ் காந்தி தற்போது ஆஜராகுவதற்காக தற்போது இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்த 5 பேரின் முக்கிய ஆவணங்களை 2 போலீசார் எடுத்து சென்றிருக்கிறார்கள். மீதமுள்ள 3 பேர் தற்போது அங்குள்ள சார்பாதிவாளர் அலுவலகத்தை CBCID நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பத்திரப்பதிவு நடந்த அந்த பகுதியில CCTV காட்சிகள், அதாவது பத்திரப்பதிவு அலுவலகத்துல அந்த 6ஆம் தேதி நடந்த பத்திரப்பதிவு அன்று நடந்ததற்கு ஒரு வாரத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய CCTV காட்சிகள் எல்லாம் CBCID போலீசார் தற்போது எடுத்து அதில் சந்தேகப்படும் நபர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் யாரும் சென்றிருக்கிறார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சரவணன். எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில்.